ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியின் பொழுது ஹுனைன் யுத்தத்திலே கிடைத்த கனிமத்து சொத்துக்களை எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவாசிகளுக்கு நிறைய கொடுக்குறார்கள். மதீனாவாசிகளில் ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்களை கவனித்த நிறைய நபித்தோழர்கள், யுத்தம் செய்து போராடி உயிர் பணையம் வைத்து போராடினவர்களில் நிறைய ஏழைகள் இருக்கிறார்கள். அதை விட்டுட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, மக்காவாசிகள் நிறைய அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. பார்க்க தங்கம் வெள்ளியும் போனால் எப்படி இருக்கு, என்ன திருப்தி உள்ளோன்னு அந்த இடத்துல என்ன செய்வான், கொஞ்சம் அசைவான். இந்த மாதிரி நேரத்தில் சிலர் வந்து தவறாக பேசுகிறாங்க. தவறான ரசூலுல்லாஹ் குறையா பேசலை. எப்படி பேசுகிறாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கூட கொடுக்குறாங்க. எங்களோட வாழ்ல ரத்தம் கூட என்ன செய்யலை, என்ன காயலை. மக்காவாசிகளுக்கே நிறைய கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஊர் பாசம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு அப்படின்னு ஒரு சிலர் என்ன செய்தார்கள், பேசினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அழகான ஒரு வசனம். நான் சில மனிதர்களுக்கு பொருளாதாரத்திலிருந்து அள்ளி கொடுக்கிறேன். ஏன் தெரியுமா? இன்னி அக்ஷா தலஅஹும் வஜஸஅஹும். அவர்களுடைய பதட்டத்தையும் அவர்களுடைய திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன். அவர்களது பதட்டத்தையும் அவர்களது திருப்தியின்மையும் நான் பயப்படுகிறேன். ஆனால் அகிலு அக்வாமன், சிலருக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். சிலருக்கு கொடுக்காமல் விட்டு விடுகிறேன். அவங்களும் கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இதே கஷ்டம். ஆனால் நான் ஏன் விட்டு விடுகிறேன் தெரியுமா? லிமா ஜஅலல்லாஹு ஃபீ குலூபிஹிம் மினல் கினா. போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹ் அவர்களது உள்ளத்திலே ஏற்படுத்தி இருக்கிறான் என்பதை எனக்கு தெரிந்து நான் அவர்களை விட்டு விடுகிறேன். சுப்ஹானல்லாஹ். நினச்சி பாருங்க, இருவருமே கஷ்டம். ஒரு சிலருக்கு கொடுக்கிறேன், ஒரு சிலருக்கு அதே தேவை இருக்குது, அவர்களுக்கு நான் கொடுக்கல. காரணம் அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தில் போதும் என்கின்ற மனப்பான்மை அல்லாஹு தாலா என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்களில் ஒருவர் தான் மின்ஹும் அம்ர் இப்னு தக்லப். அவர்களில் ஒருவர் தான் அம்ர் இப்னு தக்லப் என்ற நபித்தோழர் என்று சொன்னார்கள். அம்ர் இப்னு தக்லப் என்ற நபித்தோழருக்கும் அல்லாஹ் மனதில் என்ன செய்கிறான், இந்த திருப்தியை கொடுத்திருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அம்ர் இப்னு தக்லப் சொன்னார்கள், வல்லாஹி எனக்கு சிவப்பு ஒட்டகைகள் நிறைய கிடைத்திருந்தாலும் பரவாயில்லை, நபியர்களுடைய இந்த வார்த்தை எனக்கு போதுமானது, அதை விட எனக்கு பெருமதியானதுன்னு சொன்னார்கள். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, ஹினா நம்ம இஸ்திக்னா அனின்னாஸ், மக்களை விட்டு தவிர்த்து வாழ்வது இருக்கிறதே, நாங்கள் போதும் என்கின்ற மனப்பான்மை என்கின்ற சிந்தனை வருவது இருக்கிறதே, அது வரும். ஆனால் நிறைய பேருக்கு என்ன ஓடும் தெரியுமா? அதெல்லாம் சரிதான், ஆனால் போதாமல் தான் இருக்குது. எல்லாம் சரிதான், போதும் என்கின்ற மனப்பான்மை இருக்கக்கூடாது, சரி. ஆனால் மாத கணக்கில் கடைசிக்கு பேலன்ஸ் பார்த்தா 500 கட்டுதே, விளங்கிட்டானே, 500 வந்து என்ன செய்யுது, பேலன்ஸில் தானே வருது. அப்போ எப்படி போதும் என்கிற மனப்பான்மையோடு இருக்கிறது? இதுதான் நிறைய பேருடைய கேள்வி. அப்படி என்ன போதும் என்கிற மனப்பான்மை விளங்கலைன்றது நான் கேட்குறேன். எப்படி போதும் என்ற மனப்பான்மை உருவாகும்? நானே போதாமல் ஒரு பில்லை போட்டு வச்சுட்டா போதும் என்கிற மனப்பான்மை என்ன செய்யாது, உருவாகாது. போதுங்கிற மனப்பான்மை உருவாக்குறதுக்கு நான் தான் முதல்ல போதும் ஆக்கணும். 500 எப்பயுமே என்ன செய்கிறது, பேலன்ஸில் வச்சுக்கிறது. 500 அந்த எப்பயுமே என்ன செய்ய நம்மளுக்கு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி வைத்துக்கொண்டு நம்ம போதும் என்ற மனப்பான்மை உருவாக்குறன்றது சாத்தியமில்லை. போதும் என்கின்ற மனப்பான்மை உருவாக்குவதற்கு முதல் விஷயத்தை என்ன விளங்கணும் தெரியுமா? நம்ம தேவை என்று கொஞ்சம் வச்சுக்கிறோமே, இதெல்லாம் வந்து குறைக்கலாமான்னு கொஞ்சம் யோசிக்கணும். அப்போ தான் போதும் என்ற மனப்பான்மை என்ன செய்யும், உருவாகும்.